வரலட்சுமி விரதம் தோன்றிய வரலாறு தெரியுமா? பத்ரஸ்ரவஸ் என்ற மன்னன் மகாவிஷ்ணுவின் சிறந்த பக்தனாக திகழ்ந்தான். அவனது மனைவி சுரசந்திரிகா. இந்த தம்பதியரின் மகள் சியாமபாலா. இவளை சக்கரவர்த்தியான மாலாதரன் என்பவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தனர். ஒரு சமயம் தாயார் மகாலட்சுமி வயதான சுமங்கலி பெண்ணாக வேடம் தரித்து சுரசந்திரிகாவின் அரண்மனைக்கு வந்தார். சுரசந்திரிகாவிடம் வரலட்சுமி விரதத்தை விரிவாக சொல்லி அதை கடைபிடிக்கும்படி கூறினார். மகளை பிரிந்த இயக்கத்திலிருந்த சுரசந்திரிகா தாயார் மகாலட்சுமியை யாரோ என்று கருதி விரட்டிவிட்டாள். அப்படி விரட்டப்பட்ட மகாலட்சுமி தாயாரை அரசியின் மகள் சியாமபாலா சமாதானப்படுத்தி அவரிடமிருந்து வரலட்சுமி விரத முறைகளை விரிவாக கேட்டு உபதேசம் பெற்று பக்தியுடன் அந்த விரதத்தை கடைபிடித்தாள். அந்த விரத மகிமையால் அவள் செல்வ சிறப்பை அடைந்தாள். ஆனால் மகாலட்சுமியை அவமானப்படுத்திய அவளது பெற்றோர் வறுமையில் வாடத் தொடங்கினர். விவரம் அறிந்த சியாமபாலா ஒரு குடம் நிறைய தங்கத்தை பெற்றோருக்கு அனுப்பி வைத்தாள். ஆனால் அவர்கள் செய்த தீவினையால் அது மொத்தமும் கரியாகிவிட்டது. இதையடுத்து சியாமபாலா வரலட்சுமி விரத மகிமையை பற்றி சொல்லி அதனை மேற்கொள்ளும்படி தனது தாயாரிடம் கூறினாள். அவளும் மகள் சொன்னபடி வரலட்சுமி விரதத்தை கடைபிடித்து பூஜை செய்தாள். அதன்